மகா வந்து சிந்து வந்து சாமி கும்பிட்றத பார்த்துட்டு வந்து அப்படியே நக்கலாக பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தான் தெரியாது. ஆனால் உன் மனசாட்சிக்கு தெரியும்ல. நீ எவ்வளோ பெரிய கேடி கில்லாடின்னு சொல்லிட்டு. அப்புறமா ரொம்ப நல்ல மாதிரி அப்படியே நடிக்கிற அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன அமைதியாக இருக்க? எதுவும் பேசுறதுக்கு இல்லையா? என்ன எப்படி வந்து பொய் சொல்லி ஏமாத்துறான்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்தாங்க அத்தை வச்சுக்கோங்க பிரசாதம் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உன்கிட்ட வாங்கினா எனக்கு எல்லாமே வந்து அழிவு தான் ஏற்படும். ஒன்றை மாதிரி ஆளுங்களாம் பாவக்கேடு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து சிந்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, டாக்டர் வந்து சிவா வந்து கிளம்பிட்டுருக்காரு. அப்போ சிந்து வந்து டாக்டர் டிஃபன் சாப்பிட்டியானோன்னா வேணாம் சிந்து எனக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் தெரியாது டாக்டர், கொஞ்சமாக சாப்பிட்டு போகணுன்னு ரொம்ப பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மகா வந்து என்ன தான் நீ பண்ணாலும் சரிடி, என் புள்ள நடிக்கிறது உண்மை தான்டி, என் புள்ள நடிக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னோடனே ரொம்ப தான் நடிக்கிறானே, ஆனால் இதெல்லாம் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து டாக்டர் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னோடனே சரி நேற்று மாதிரி அப்படியே கொடுத்துட்டு போயிடாத, வந்து பரிமாறிட்டு தான் போகணும், சரி உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வா சிந்து, 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே நிஜமாவா டாக்டர், நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆயிடுறாரு வந்து மகாவோட தம்பி. என்னக்கா இது அப்படின்னு, நான் தான் சொன்னேனேடா, என்னக்கா நீ தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் இவங்கள பார்த்தா வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சமையல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வந்து மகா வந்து பண்ணு 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 நல்லா சமைச்சு போடு என் பையனுக்கு, உன்னை வேலைக்காரியாக தான் அவன் வந்து இந்த மாதிரி வச்சுப்பானே தவிர உன்னை என்றைக்குமே வீட்டுக்காரியை நினைக்க மாட்டாண்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த அத்தைக்கு எதுவுமே தெரியல அப்படி சொல்லிட்டு சிந்து சமைச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து சிவா என்ன பண்ணுறாரு, உள்ள ரூமில் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க வந்து ஸ்னேகாவை பார்த்துட்டோன்னு சிவா வந்து எழுந்து போக பார்க்குறாரு. எங்கே போகிற சிவா, எங்கேயும் போகாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே அமைதியாக பார்க்குறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னோடனே வேறு என்ன வேணும், நீ தான் வேணும் எனக்கு அப்படின்றாங்க. இங்கே பார் தேவையில்லாதான் பேசியிருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான். இங்கே பாரு சிவா, என்ன நீ வந்து நீ என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் சரி உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது, எக்காரனை கொண்டும் நீயும் நானும் பிரியவும் முடியாது. 3 வருஷமாக நீ லவ் பண்ணியிருக்க, அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணியே தீரணும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த சிந்து தான். அதனால் சிந்துவை நீ டைவர்ஸ் பண்ணிவிடு. நீ டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் காத்திருந்தா வேலைக்கு ஆகாது. அதனால தான் ஒரு முடிவு பண்ணி நான் வந்திருக்கேன். இந்த டைவர்ஸ் பேப்பர் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கினோன்னு வந்து அப்படியே பார்க்குறாரு. என்ன கையெழுத்து போடு அப்படின்னு, ஓ கையெழுத்து போடணுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிழிச்சு மூஞ்சிட்டு விசிலடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு செம்மையாக ஸ்னேகா டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சிவா ஏன் இப்படி பண்ண அப்படின்னோடனே, வேறு எப்படி பண்ண முடியும், நான் சொன்னேன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. 3 வருஷமாக லவ் பண்ண ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஒன்று நினச்சா எனக்கு வெறுப்பாக இருக்குது, உன்னை ஏன் நான் 3 வருஷம் லவ் பண்ணேன்னு இப்போ நினச்சா கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த லவ்வுக்கெல்லாம் நீ தகுதியானவளே கிடையாது. தேவையில்லாமல் என்னை வந்து வாய் கலராமல் மரியாதை போயிடு. என்ன சிவா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க. அந்த சிந்துவை டைவர்ஸ் பண்ண சொன்னால் டைவர்ஸ் பேப்பர் கிழிச்சு போகிறேன், அப்படி தான் கிழிச்சு போடுவேன். யார் சிந்துவை டைவர்ஸ் பண்ண சொல்லி எனக்கும் சிந்துக்கும் 1000 இருக்கும். அதனால் தேவையில்லாமல் நீ வந்து இதில் தலையை வந்து வைக்காது, புரியுதா அப்படின்னு வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், சிந்து நம்மளுக்கு வேணாம், அவளை டைவர்ஸ் பண்ண பண்ண முடியாது, ஏன் இஷ்டம் நான் டைவர்ஸ் பண்ணுறதும் பண்ணாதும், அதை நீ சொல்லி நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிந்துவை விட்டு பிரிய முடியாது என்னால், அதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு, நான்லாம் டைவர்ஸ் பண்ணணுன்னு நினச்சி கூட பார்க்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இங்கே பாரு சிவா, நீ டைவர்ஸ் பண்ண என்ன பண்ணுவேன், என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் பேரில், நான் உன்னை ஏமாத்திரேன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, அந்த கேஸை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுற அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. நகர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சிவான்னு பின்னாடி வரும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. சிந்து வந்துட்டியா அப்படின்னு, ஆமாம் டாக்டரே வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி வா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோம். சரி டாக்டர்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க தாங்க முடியாமல்.